ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சத்துணவு சமையல் உதவியாளர் மீண்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துக்கு என்ன ஏதுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவட்டம் பேர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களது ஊராட்சி ஒன்றியமா இல்லை மாநகராட்சியில் வருதா இல்லை நகராட்சியில் வருதா, அதை வந்து என்னவோ அதை இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலோட டீட்டெயில், ஓகேவா, அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த சத்துணவு சமையல் உதவியாளர் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட பேசிக் டீச்சர், உங்களோட பேர், அதுக்கப்புறம் அப்பா பேர், மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அதனோட அட்ரஸ், ரேஷன் கார்ட்லேயும் அதே அட்ரஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பின்கோடோட எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் மேலே எழுதுனது ஊராட்சி ஒன்றியமா இல்லை நகராட்சி அதனோட பேர். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆர் ஃபெயில வந்து ஆகியிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களது என்னவோ அங்கே இங்கே எழுதிட்டு ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் வயது வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வட்டாட்சியரிடம் சான்று அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்லைனில் வாங்குனது வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் அதை தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி இல்லை ஆதரவற்றையாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதனோட சர்டிஃபிகேட்டுக்குமே வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதனோட டீட்டெயில், ஓகேவா, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிற ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் 3 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இடம், நாள் அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. நேட்டிவிட்டி ரீசெண்டாக வாங்கினது இல்லைன்னாலும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். ஓகேவா? அப்ளை பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் வாங்குறது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம்னா தமிழ் வழியில் படித்ததுக்கான கல்வி சான்றிதழ். ஓகேவா? இங்கே பாருங்கள், அஃபிஷியலாக 4 சமையல் உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுக்குறாங்களான்ட்டு இன்னும் தெரியல. பட் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 சமையல் உதவியாளர். ஓகேவா? அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு. நானுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போயிட்டு, நகராட்சியில் கலெக்டர் ஆஃபீஸு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம் நேரில் அப்ளிகேஷன் ஃபார்மு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேல்ரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வந்து டெம்பரரியாக ரூ. 3000 சேல்ரி வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் சேல்ரி ரூ. 3000லேருந்து 9000 வரலும் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரூ. 3000 தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதற்கு வந்து ஏஜ் லிமிட்டாக பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரலும் இருக்கிற பெண்கள் மட்டும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜென்ரல் கேட்டகரியில், பிசி கேட்டகரிலலாம் வரவங்களுக்கு 21 வயசுலேருந்து 40 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. இதே எஸ்டியாக இருந்தால் 18 வயசுலேருந்து 40 வயசு வரலும். இதே நீங்கள் விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தான், 10th வந்து ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப்மே நீங்கள் வந்து வச்சுன்னு இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தமிழை வந்து சரளமா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
3 கிலோமீட்டருக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த 4% இடஒதுக்கீடு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. மாற்றுத்திறனாளி நெறைய கேட்டகரிகள் இருக்கு இல்லையா? இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. விதவைகள், அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 25% இதில இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. 11/11/2025லேருந்து 25/11/2025 ஓகேவா? அன்னைக்கு ஈவினிங் வரலும் வந்து டைம் இருக்கு. தாராளமா வந்து கரெக்ட்டா நீங்க ப்ரூஃப் எல்லாம் வச்சு கரெக்ட்டா வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லலாம் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி நேர்ல தான் போயிட்டு அந்தந்த ஆஃபீஸ்லயே அப்படியே குடுக்குற மாரி இருக்கும் அப்படின்ட்டு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது திருப்பத்தூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நகராட்சி அலுவலகத்தில வந்து இருக்கணும். நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி குடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. இப்ப தான் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த மாரியான அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்கு. அதிலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.